திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமனை ஆதரித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ நடத்தி வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். வழியாக பெங்களூருக்கு ரயில் பாதை உடனடியாக அமைத்து தரப்படும். நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி, நம்முடைய பாராளுமன்றம் முழுவதும் அவருடைய திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுத்தப்படும். நாம் வெற்றி பெற்ற பிறகு வீடில்லாத ஏழை என்று ஒருவரும் நம்முடைய பாராளுமன்ற தொகுதியில் இருக்க மாட்டார்கள். நம்முடைய பாராளுமன்ற தொகுதியில் 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும். இப்பொழுது ராணுவத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசுவார்கள். My brothers and sisters, my brothers and sisters, no doubt, Tamil is a very beautiful language and the oldest language of the world. But unfortunately, I can't speak in Tamil language. Hence, I will deliver my speech in Hindi, and that will be translated by Mr. Ravi. मेरे बहनों भाइयों, यहाँ का इंथुजियाज्म और एनर्जी देखने के बाद मैं इस नतीजे पर पहुंचा हूं कि अस्वस्थमन यहाँ से भारी मतों से विजय हासिल करने உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எனர்ஜி, ஒரு சக்தியை பார்த்த பிறகு எனக்கு மனசுல ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை வந்தது. நம்மளுக்கு நிச்சயமாக வெற்றி வரும். कांग्रेस और डीएमके अलायंस नॉर्थ और साउथ के बीच डिवीजन करके वो गवर्नमेंट बनाना चाहते हैं, लेकिन भारतीय जनता पार्टी मानती है नॉर्थ साउथ ईस्ट वेस्ट सभी कल्चरली और पॉलिटिकली एक हैं. दे आर ऑल वन यूनिट. காங்கிரஸும் அவங்க கூட்டணிகளும் நம்ம நாட்டை நார்த்தும் சவுத்தும் பிரிச்சு ஒரு ஆட்சி ஆள பார்க்கிறாங்க. ஆனால் நம்ம பிஜேபி நார்த்தா இருக்கட்டும், சவுத்தா இருக்கட்டும், ஈஸ்டா இருக்கட்டும், வெஸ்டா இருக்கட்டும், கல்ச்சரலி, பொலிட்டிக்கலி, ட்ரெடிஷனலி நம்ம ஒன்னா இருக்கணும், ஒன்னா சேர்ந்து வாழணும். आप सभी जानते हैं भगवान राम अयोध्या में पैदा हुए थे, लेकिन भगवान राम ने शिव की पूजा आकर रामेश्वरम में की थी. उत्तर से चलकर दक्षिण तक पहुंचे थे भगवान राम रामेश्वरम. और रामायण और यह जो है तमिल भाषा सारी वर्ल्ड में பாஜக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம்.